அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது. சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கிவிட்டது. அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்தோம். திமுக அரசாங்கம் வந்தது. திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது இந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார், திமுக ஆட்சியிலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக, 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக, அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கிட்ட பொழுது சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார். 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்கள் வேண்டுகோளா வச்சோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது என்ற புள்ளி விவரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும். வெள்ளை அறிக்கை என்று கேட்டா வெள்ளை பேப்பரை வெளியிடுறார். அதுதான் உண்மை. எதையுமே செய்யல. செஞ்சிருந்தா தானே அவர்கள் அறிவிப்பை வெளியிட முடியும். இப்படிப்பட்ட நிலைமை பொய்ய பேசி பேசி உண்மையாக்க பார்க்கிறாங்க விடியா திமுக ஆட்சியில். எனக்கு முன்னால தலைமை செயலர் அறிவிச்சவர் வேலுமணி சொன்னாங்க, திமுக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டாடல. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க. அத்திக்கடை அவனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்டது, ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறார். கோவையிலே கோவை அவனாசி ரோட்ல பிரம்மாண்டமான மேம்பாலம், அதிக தூரம் உள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டியது அண்ணா திமுக ஆட்சியில். அங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ரயில்வே கடவுக்கு குறுக்கே மேம்பாலம், சாலை சந்திப்பிலே மேம்பாலம், ஆற்று குறுக்கே மேம்பாலம், நல்ல சாலை வசதி, கூட்டு குடிநீர் திட்டம், கடலீரை குடிநீராக்கும் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை உங்களால் கொண்டு வர முடிஞ்சுதா? இல்ல. அதோட கடலை பத்தி சொன்னாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன. அந்த 73 ஆண்டுகளில் 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள், காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி என்று பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. 2021 5,18,000 கோடி தான் கடை. கொரோனா காலம் 19-20 அப்போ நமக்கு வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, பெட்ரோல் டீசல் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, கலால் வரி கிடையாது. வரியே இல்லாம ஓராண்டு ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாதம் விலையில்லா உணவுப் பொருளை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த கொரோனா தொற்று, அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும், அதை எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் இருக்கின்ற விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு வல்லரசுல கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல. பாரத பிரதமர் அனைத்து
முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொலி காட்சி மூலம் கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் நீங்க தமிழ்நாட்டில் மாதிரி நீங்க கடைபிடிங்க, கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம், மக்களை காத்த அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தான் தினந்தோறும் வர செய்தியா இருக்குது. அப்பெல்லாம் பாத்தீங்களா தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலையெல்லாம் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரம் வந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது. ஆக அதையெல்லாம் தடுக்க திறமையற்ற அரசாங்கமா திமுக அரசு இருக்குது. ஏன்னா பாதி பேர் திமுக காரனை விற்கிறான், ஆனா தடுக்க முடியாது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லா துறையும் ஊழல், டாஸ்மாக் துறையில் ஊழல், இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையிலே ஊழல், மின்சார வாரியத்திலே ஊழல், அதோட மதுரையில் அங்க இருக்கிற மாநகராட்சியில் வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார், முதலா ஒருத்தர் போற, படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும், பத்திரமான இடத்துக்கு போவாங்க. சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்புல ஊழல், மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் டெண்டர் விட்டதுல ஊழல், ஒரே மாதிரி டெண்டர். இன்னைக்கு 3 லட்சத்துக்கு சொன்னா 12 பேரும் 3 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பத்திரப்பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பார்த்து பத்திரப்பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலையில்லா வேட்டி சேலை அந்த ஏழையில் கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல, முறையா கொடுக்கல. தரமற்ற நூலை கொடுத்துட்டு அதுலயும் ஊழல். அப்புறம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அதுல பராமரிப்பு பணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க. இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நகராட்சி நிர்வாக பணி, அந்த நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி, திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு, திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல், திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணையம்
35 லட்சம் பர்மிட் தான் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள், இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வெளியில் இருப்பது எனக்கு தெரியல.